அன்புள்ள மாணவர்களே வணக்கம். தமிழ் இலக்கணம் நால்வகை குறுக்கங்கள். இக்காணொளியில் ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆய்த குறுக்கம் என்னும் 4 வகையான குறுக்கங்கள் பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு உரிய கால அளவு என்பது உள்ளது. அதை மாத்திரை என்று சொல்வார்கள். எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவுகளில் ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தம் மாத்திரை அளவில் இருந்து குறைந்தும் ஒலிக்கும். அதே போல சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய மாத்திரை அளவுகளிலிருந்து நீண்டும் ஒலிக்கும். தம் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்பார்கள். தம் மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்களை அளவிடைகள் என்பார்கள். 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆய்த குறுக்கம். 1. ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என்னும் எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தமக்குரிய 2 மாத்திரையில் குறையாமல் ஒலிக்கும். அதாவது ஐ, கை, பை என்னும் எழுத்துக்கள் தனித்தனியாக வரும் பொழுது அந்த எழுத்துக்களுக்குரிய 2 மாத்திரை, ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 மாத்திரை இருக்கிறதல்ல, அந்த 2 மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிக்கும். ஆனால் வையகம், சமையல், பறவை இந்த சொற்களின் முதலில், இடையில், இறுதியில் வரும்போது அந்த ஐ என்பது வையகம் என்பதில் முதலில் வந்திருக்கிறது, சமையல் என்பதில் இடையில் வந்திருக்கிறது, பறவை என்பதில் 3வதாக இறுதியாக வந்திருப்பதை பார்க்கலாம். அப்படி வரும்போது தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரத்தையே ஐகார குறுக்கம் என்பார்கள். எனவே ஐ என்பது சொல்லுக்கு முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடைசியிலும் வரும். அப்படி வரும்போது, சொல்லில் வரும்போது அந்த ஐ என்பது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதைத்தான் ஐகார குறுக்கம் என்று சொல்கிறார்கள். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1 மாத்திரையில் ஒலிக்கும். அதுவே சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். 2. அவகார குறுக்கம். அவ், வவ் என்னும் எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் அது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அவ், வவ் என்னும் எழுத்துக்கள் தனித்தனியாக வரும்பொழுது அந்த ஒவ்வொரு எழுத்துமே தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஔவையார், வௌவால் என்று சொற்களில் வரும்போது, ஔவையார் என்பது முதலில் வந்துள்ளது, வௌவால் என்று சொல்லும்போது அங்கு வவ் என்பது முதலில் வந்துள்ளது. சொற்களில் வரும்போது, அது சொல்லின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். எனவே அந்த அவ் என்பது சொல்லின் முதலில் தான் வரும். அப்படி வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதையே அவகார குறுக்கம் என்பார்கள். அவகாரம் சொல்லின் முதலில் மட்டும் வருவதால் அவகார குறுக்கமும் சொல்லில் முதலில் மட்டுமே வரும். அதாவது அவகார குறுக்கம் என்பது சொல்லின் முதலில் தான் வரும். ஏனென்றால் அவ் என்பது சொல்லின் முதலில் மட்டுமே வராது, சொல்லின் இடையிலும் கடைசியிலும் வராது என்பதை நாம் நன்கு அறிவோம். அடுத்து 3. மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தாள். அம்மா பாடம் படித்தாள். இங்கு வரும் மகர மெய் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காமல் தனக்குரிய அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிப்பதை பார்க்கலாம். இங்கு வரும் மகரமை தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காமல் தனக்குரிய அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிப்பதை பார்க்கலாம். ஆனால் வலம் வந்தால் வரும் வண்டி, வலம் வந்தால் வரும் வண்டி. இங்கு மகரமை எழுத்தை அடுத்து வகரத்தை முதலுடைய சொல் வருவதால், அதாவது மகரமை எழுத்தை அடுத்து வகரத்தை வா என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலில் வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இதையே மகர குறுக்கம் என்று சொல்வார். எனவே நிலைமொழி
ஈற்றெழுத்து மகரமாக இருக்கும்போது வருமொழியின் முதல் எழுத்து வகரத்தில் வருவதாக இருந்தால் அங்கு வரும் நிலைமொழியில் உள்ள அந்த மகரம் தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். அதைத்தான் மகர குறுக்கம் என்று சொல்கிறார்கள். மேலும் போலும் மருளும் என்னும் சொற்கள் செய்யுளில் வரும்போது போன் மருண் என்று வரும். போலும் மருளும் என்னும் சொற்கள் செய்யுளில் வரும்போது போன் மரும் என்று வரும். இந்த சொற்கள் செய்யுளில் அசைச்சீருக்காக வரும். அசைச்சீருக்காக இவ்வாறு செய்யுளில் வரும். இச்சொற்களில் உள்ள இன் இன் என்னும் எழுத்துக்களை அடுத்து மகரமெய் வருவதால், இந்த சொற்களில் உள்ள இன் இன் என்னும் எழுத்துக்களை அடுத்து மகரமெய் வருவதால் அது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரத்தையும் மகர குறுக்கம் என்பார்கள். எனவே போன் என்பதிலும் மரும் என்பதிலும் உள்ள மகரம் தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிப்பதால் அந்த மகரத்தையும் மகர குறுக்கம் என்று சொல்வார்கள் என்பதை இங்கு நாம் அறிய வேண்டும். இறுதியாக ஆயுத குறுக்கம். அஃது இஃது எஃகு. அஃது இஃது எஃகு. இச்சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கிறது. இந்த சொற்களில் வருகின்ற ஆயுத எழுத்து, இந்த சொற்களின் இடையில் வந்துள்ள ஆயுத எழுத்து அக் என்னும் ஆயுத எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவான அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிப்பதை பார்க்கலாம். முள் கூட்டல் தீது முக்டேது. கல் கூட்டல் தீது கக்ரீது. இது புணர்ச்சியில் வரும்போது, அதாவது முள் என்ற சொல்லோடு தீது என்ற சொல் இணையும் போது முக்டீது என்று உருவாகிறது. கல் என்னும் சொல்லோடு தீது என்பது உருவாகும் போது கக்ரீது என்று வருகிறது. முக்டீது கக்டீது என்னும் சொற்களில் அக் வரும்போது தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிப்பதை பார்க்கலாம். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுத எழுத்தை ஆயுத குறுக்கம் என்று சொல்வார்கள். எனவே புணர்ச்சி விதியின்படி வரும்போது முக்டீது கக்ரீது என்று சொல்லும்போது அங்கு வருகின்ற ஆயுத எழுத்துக்கள் தன் மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிப்பதால் அதை ஆயுத குறுக்கம் என்று சொல்கிறார்கள். இதுவரை ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்னும் 4 வகையான குறுக்கங்களை பற்றி விளக்கமாக பார்த்துள்ளோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு அடைகிறது. மிக்க நன்றி மாணவர்களே.